ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்க போகுது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண் பட்டையை அந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுத்தெடுத்ததும் இப்போ இதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வாக்கில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மசாலாவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது அந்த மிக்ஸி ஜாரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், மசாலா பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.